தங்களுடைய புதல்வர்களுக்கு இன்று தங்களுடைய உதவி தேவை தந்தையே. கணேசா! வேண்டாம் தம்மையா, தாங்கள் எனக்கு வாக்களித்ததை மறந்து விடாதீர்கள். தாங்கள் என்னை தடுக்க கூடாது. தந்தையே, என்னை மன்னியுங்கள் தந்தையே. நான் தங்களை தவத்திலிருந்து எழுப்பி கோபப்படுத்தி விட்டேன். ஆனால் ஒருவேளை தாயார் மறு ஜென்மம் எடுக்கவில்லை என்றால் நானும் உயிர் வாழ விரும்பவில்லை. இல்லை மகனே, எனக்கு உன்மேல் எந்த கோபமும் இல்லை. அப்படி என்றால் தாங்கள்? ஆம் மகனே, ஒன்றை புரிந்து கொள் கணேசா. ஒருவரின் கோபமானது எல்லை மீறிவிட்டால் அவனுக்கு எதிரிகளே தேவையில்லை. ஏனெனில் அவனது கோபமே அவனை தோற்கடித்து விடும். எப்பொழுது அறிவு என்னும் தேவதை தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலவில்லையோ, அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்திடம் என்ன வேண்டுகோள் விடுக்க இயலும்? மகனே, உனது அன்னை இப்பிரபஞ்சத்தை காப்பவள். அவளே இயற்கை, அனைத்தையும் தோற்றுவிப்பவள். அவள் நிச்சயம் மீண்டும் தோன்றுவாள். காலச்சக்கரத்தால் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றமே இது. ஆனால் தந்தையே, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? இதற்கு முன்பும் யுக மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அப்பொழுது நாம் சத்தியாயுகத்திலிருந்து திரேதாயுகத்திற்கு நுழைந்தோம். ஆனால் அப்பொழுது நமக்கு இது போல தீய சக்திகளை எதிர்கொள்ளும் நிலை வரவில்லை. படைப்பு மற்றும் அழிவின் சக்கரங்கள் பாவம் மற்றும் புண்ணியத்தின் சமநிலையை அடிப்படையாக கொண்டது. பாவத்தின் பலன் என்பது அதிகரித்து கொண்டே இருந்தால் பிரபஞ்சம் என்பது நிச்சயம் அழிவை நோக்கிதான் பயணிக்கும். இப்பிரபஞ்சம் புண்ணியம் என்பதை அடையாவிட்டால் தீமைகள் அனைத்துமே உச்சத்தை அடைந்துவிடும். அக்கணம் இயற்கை மீண்டும் ஒரு முறை பாவம் மற்றும் புண்ணியங்களின் இடையே சமநிலையை ஏற்படுத்த பிரம்மாண்ட பிரளயத்தையே ஏற்படுத்தும். இந்த பிரபஞ்சம் துவாபராயுகத்தை நெருங்க நெருங்க பாவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லும். இப்படி அதிகரித்துக் கொண்டே செல்லும் பாவங்கள் பார்வதி மறுஜன்மத்தில் அவதரிப்பதை தாமதப்படுத்துகிறது. தாங்கள் இப்பிரச்சனையின் தீர்வை தேடுவதற்காக ரகசிய குகைக்குள் சென்றீர்கள். அதனால் தாங்கள் தாயின் மறுஜன்மத்தில் அவர்களுக்கு உதவி புரிய இயலும் அல்லவா? எங்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே. அங்கு தாங்கள் இந்த பிரச்சனையின் தீர்வை தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இங்கு நாங்களோ தங்களுடைய செயலில் தடையை ஏற்படுத்திவிட்டோம். இல்லை மகனே, தடைகள் ஏற்படும் முன்னரே இச்சங்கடத்தை களையும் யுக்தியையும் கண்டறிந்தேன். என்ன பரிகாரம் அது தந்தையே? மகனே, மறுஜன்மம் எடுப்பது கடினமானதல்ல. எனினும் பானாசுரனை அழிப்பதற்காக பார்வதிக்கு அவரது திறமைகளை நினைவூட்டுவதே கடினமானது. அதற்கான உபாயம் ஒன்றே உள்ளது கணேசா. நன்மைக்கான சக்திகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் தூண்டப்பட வேண்டும். இது என்ன விதமான
சக்தி தந்தையே? அவை எங்கு உள்ளன? எங்களிடம் கூறுங்கள், நாங்கள் அதை துண்டுகிறோம். அவ்விடங்களை சக்தி பீடங்கள் என்றே அழைப்பார்கள்.